ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வெள்ளை காகம். நீண்ட நாட்களுக்கு முன்பு வெள்ளை நிற காகங்கள் இருந்தன. அவர்கள் அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குழுவில் ஒரு காகம் இருந்தது. அது எப்போதும் அதன் வெள்ளை நிறத்தை பற்றி வருத்தப்படும். மற்ற பறவைகள் பல வண்ணங்களை கொண்டிருப்பதாகவும் அவை காகத்தை விட அழகாக இருப்பதாகவும் காகம் கவலைப்பட்டது. காட்டுக்கு அருகில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த வெள்ளை காகம் அடிக்கடி மக்களுடன் நேரத்தை செலவிட அருகிலுள்ள கிராமத்திற்குச் செல்லும். அதேபோல் ஒரு நாள் அது கிராமத்திற்குச் சென்றபோது எதையும் மாற்றக்கூடிய மந்திரவாதியைப் பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மந்திரவாதி கிராமத்திற்கு வெளியே வசித்து வந்தார். கிராம மக்களால் காகம் மந்திரவாதியின் மகத்துவத்தைப் பற்றி அறிந்தது. ஒரு நாள் காகம் மந்திரவாதியை சந்திக்கச் சென்றது. காகம் அதன் நிறத்தை மாற்ற விரும்புவதாகவும் வெள்ளை நிறத்தில் இருக்க விரும்பவில்லை என்று கூறியது. காகத்தின் கவலைகளைக் கேட்ட மந்திரவாதி ஒரே நிபந்தனையின் கீழ் காகத்திற்கு ஒரு தீர்வைச் சொன்னான். மந்திரவாதி காகத்தை அடுத்த அறைக்குப் போகச் சொன்னான். அங்கு மந்திர வண்ணங்களால் நிரப்பப்பட்ட நிறைய மந்திர பானைகள் இருக்கும். நீ விரும்பும் நிறத்தில் நனைந்து உன் நிறத்தை மாற்றலாம். ஆனால் நீ 3 முறை மட்டுமே இதை செய்ய முடியும் என கூறினார். காகம் சரி என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றது. காகம் சிவப்பு நிறத்தைப் போல மாற விரும்பியதால் மந்திரப்பானை அறைக்குள் நுழைந்தவுடன் அது முதல் முயற்சியில் சிவப்பு நிறத்தை தேடி அதில் மூழ்கி எழுந்தது. காகம் சிவப்பு நிறமாக மாறியதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மந்திரப்பானை அறையில் ஒரு எலி இருந்தது. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அந்த எலி சிவப்பு காகத்துடன் பேச வந்தது. எலி காகத்திடம் சிவப்பு நிறம் மிகவும் பிரகாசமாகவும் அடர் நிறமாகவும் இருப்பதால் பெரும்பாலான மக்களுக்கு இது பிடிக்காது என்றது. காகம் குழப்பமடைந்தது. அதனால் எலியிடம் ஆலோசனை கேட்டது. மஞ்சள் நிறம் மிகவும் மென்மையானது என்றும் பெரும்பாலானோருக்கு அது பிடிக்கும் என்றும் எலி சொன்னது. இதைக் கேட்டதும் காகம் அதன் 2வது முயற்சியில் மஞ்சள் நிறத்தில் மூழ்கி எழுந்து மஞ்சள் நிற காகமாக மாறியது. மஞ்சள் நிறத்தை நீல நிற மயிலுடன் ஒப்பிடும்போது நீல நிறம் மிகவும் அழகானது என்று எலி சொன்னது. எனவே தனது 3வது முயற்சியில் காகம் நீல நிறத்தில் மூழ்க முடிவு செய்தது. காகத்தின் மீது ஏற்கனவே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் உள்ளன. அது நீல நிற பானையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த 3 நிறங்களும் ஒன்றாக கலந்து கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இந்த கருப்பு நிறத்தைக் கண்டதும் காகம் அதிர்ச்சியடைந்தது. எலி வெளியே ஓடிவிட்டது. அதன் 3 முயற்சிகள் இப்போது முடிந்துவிட்டன. காகம் அதன் முட்டாள்தனத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. பின்னர் மந்திரவாதியிடம் சென்று மற்றொரு நிறத்தில் ஒரு முறை மூழ்க அனுமதி கேட்டது. ஆனால் மந்திரவாதி காகத்தின் கோரிக்கையை புறக்கணித்தார். மந்திரவாதி காகத்திடம், நான் உனக்கு வாய்ப்புகளைக் கொடுத்தேன், ஆனால் நீ அவற்றை கெடுத்துவிட்டாய் என்று திட்டினார். அன்று முதல் காகம் கருப்பு நிறமாக மாறியது. அடுத்த தலைமுறை காகமும் அதே கருப்பு நிறத்தில் பிறந்தது. நம் முடிவை பற்றி மற்றவர்களிடம் கருத்து கேட்கலாம். ஆனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாம் ஒரு ஆலோசனையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் கருத்துப்படி நாம் நமது முடிவை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது நல்ல முடிவாக இருக்காது. நிச்சயமாக நாம பிரச்சனையை சந்திப்போம். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.